வணக்கம். வாழ்க நலமுடன், வாழ்க பல்லாண்டு. ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி அம்மன் அருளாசி பீடத்திலிருந்து உங்கள் சிவசக்தி அம்மா. இன்றைய தகவல் என்னென்னா, பாதுகாப்பு. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பு இருந்தால் தடைகள் விலகும்னுவாங்க இல்லைங்களா? அதனால் இன்றைய தகவல் ஒவ்வொரு மனிதனும் அணிய வேண்டிய பொருட்கள் என்ன, குடும்பத்தில் பாதுகாப்புக்கு என்னெல்லாம் நம்ம வீட்டில் பயன்படுத்தலாம் அப்படின்றத அம்மா தகவலாக கொடுக்குறேன். 1 மடங்கு 2 மடங்கு இல்லை, 200 மடங்கு உறுதியானது. இதை ஃபாலோ பண்ணும்போது நடக்கும். முதல்ல நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்னென்னா, வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? அம்மா, எங்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருக்காங்க, எந்த பக்கம் திரும்பினாலும் எதிரிகளாக இருக்காங்க, எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுறதுக்கு எங்களால் முடியாமல் இருக்குது, இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்றதே ஒன்றும் புரியாமல் இருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது நம்ம வீட்டு வாசப்படியில் 2 சைடு கண்ணாடி பவுல் வச்சு, அந்த கண்ணாடி பவுலில் ஒரு பக்கம் இருக்கிற கண்ணாடி பவுலில் மஞ்சள் உப்பு கலந்த மாதிரி தண்ணி, அதில் நம்ம எலுமிச்சம்பழம் 1 போட்டு வைக்கணும். இன்னொரு பக்கம் இருக்கிறதுல கல்லுப்பு போட்டு அது மேலே ஒரு 3 மிளகு வச்சு ஒரு ஊசி, அதாவது வெள்ளி ஊசி குத்தி வைக்கணும். இது நம்ம வீட்டுக்கு உள்ள எந்த ஒரு திருஷ்டிகளோ எதிரிகளையும் அணுகாமல் பாசிட்டிவாக வைக்கிறதுக்காக. சரி, நமக்கு என்ன பண்ணலாம்? அடுத்த கையாடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆள்காட்டி விரலில் வெள்ளி மோதிரம் போடலாம். இதை பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வெள்ளி மோதிரம் ஆள்காட்டி விரலில் போடுறதுனால நம்ம இப்படி காட்டி சொல்லக்கூடியது, இதை பாவத்தை சேர்க்கக்கூடிய விரல். இதில் சுக்கிரனை அணியும் போது நமக்கு எந்த விதமான பாதிப்புகள் வந்தாலும் விலகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து. இது போக கையில் ஆண்களாக இருந்தால் ஐம்பொன்னில் ஒரு காப்பு போடலாம். பெண்களாக இருந்தால் 2 கையிலையுமே ஒரு வெள்ளி வளையல் போடலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மா நான் வெள்ளிக்கு பதில் வெள்ளி மாதிரி இருக்கக்கூடிய தங்கத்தை போட்டுக்கிட்டுமா அப்படின்ட்டு. அது அவங்களுடைய விருப்பம். வெள்ளின்னும் போது அதில் சுக்கிரன் இருக்காப்புல. ஸோ அதை வெள்ளியை நம்ம கையில் போடும்போது அதுக்கு மகாலட்சுமி அனுகிரகமும் நல்லா இருக்கும். அதே போல் காலில் பெண்கள் சுமங்கலியாக இருக்கச்ச கண்டிப்பாக மெட்டி இல்லாமல் இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் மெட்டி இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த மெட்டினால் பல விஷயங்கள், பெண்கள் அந்த மெட்டி அணியக்கூடிய விரலில் அந்த மெட்டியுடைய நடமாட்டம் இருக்குது. அந்த போக்குவரத்து அது முன்னும் பின்னும் வழங்கிட்டே இருக்கும்போது நமக்கு இடுப்பு வலி கூட கொஞ்சம் தவிர்க்கும். இடுப்பு வலி வரதை கூட தவிர்க்கக்கூடிய பவர் அந்த மெட்டிக்கு இருக்குது. மெட்டியை போடுறதுனால பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். மெட்டி போடாமல் இருக்கக்கூடாதுன்றது உறுதியான ஒரு விஷயம். அதே போல் மஞ்சள் தாலி கயிற்றுக்கு கம்பல்சரி. முகத்துக்கு மஞ்சள் போடுறீங்களோ இல்லையோ, கழுத்தில் கயிறு இருக்கும்போது கயிறை வெள்ளையாக வச்சோம்னா அது மூலிமா கூட நம்மளுக்கு நெகட்டிவ் வரும். அந்த கயிறுக்கு மஞ்சள் பூசிட்டு வர்றது நல்லது. அது எந்த மாதிரி மஞ்சளாக இருந்தால் நல்லதுன்னா, கொம்பு மஞ்சள் வாங்கி நம்ம வீட்லேயே பொடி பண்ணி வச்சு அந்த மஞ்சளை நம்ம பூசிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம். வெளியில் போகிறோம், உள்ளே வரோம். நம்ம போகும்போது நமக்கு நான் அம்மா வீட்டில் வைக்க சொன்ன அதே உப்பு, ஒரு வெள்ளை துணியில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வெந்தயம், ஒரு ரூபாய் காயின் வச்சு அதை கட்டி பேக்கில் வச்சுட்டு போனால் வழியில் கூட நம்மளுக்கு எந்த ஒரு நெகட்டிவும் நடக்காமல் இருக்கும். அப்படி வச்சிட்ருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அப்படி வச்சிட்ருக்கிறத நம்ம இரவு தண்ணியில் போட்டுட்டு அடுத்த நாள் எடுத்து அந்த தண்ணியை ஏதாவது வெளியில் ஊற்றிடணும். வளரக்கூடிய செடிங்களுக்கு ஊற்றக்கூடாது, வேண்டாத செடிங்கக்கிட்ட ஊற்றிடலாம். இதை மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வர தீமைகள் விலகி நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். இதை நீங்கள் உறுதியாக நம்பிக்கையோடு செய்தீங்களன்னா நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்க நலமுடன்.